நமது நோவா சீக்ரெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் தற்போது திரைமறைவில் புயலா கிளம்பி கொண்டிருக்கும் மிக முக்கியமான ரகசிய விவகாரம் அதிமுகவில் இருந்து 26 நிர்வாகிகள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளதுதான். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள இந்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் எம்எல்ஏ பதவியை பறிக்க எடப்பாடி ஏன் இன்னும் அழுத்தம் கொடுக்கவில்லை? இதுதான் பின்னணியில் உள்ள ரகசியம். அரசியல் கணக்குகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்ப்போம். தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்வுகள் இப்போது தொடங்கிவிட்டன. இதில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்குள் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்த பிறகு அதிமுகவில் இருக்கும் பல 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மற்றும் அடிமட்ட தொண்டர்கள் விஜய் பக்கம் சாய தொடங்கியுள்ளனர். இதை ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டும் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி தற்போது முதல் கட்டமாக 26 நிர்வாகிகளின் கட்சி பதவிகளை பறித்துள்ளார். இந்த 26 பேரும் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றதும் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு ஆதரவாக பதிவிட்டது மற்றும் விஜயின் மாநாட்டிற்கு தொண்டர்களை திரட்ட மறைமுக உதவி போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர். அதிமுக போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கட்சியில் தலைமைகளுக்கு தெரியாமல் மாற்று கட்சிகளுக்கு தலைவருக்கு ஆதரவு தெரிவிப்பது எடப்பாடி பழனிசாமி துரோகமாகவே பார்க்கிறார். இதனால்தான் எந்தவித முன்னறிப்பும் இன்றி இந்த நீக்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போதைய நிலையில் திமுகவை விட அதிமுகவின் வாக்கு வங்கியை தான் அதிகம் பாதிக்கும் என்ற அரசியல் விமர்சனங்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுகவின் இளைஞர் அணி வாக்குகள் விஜய் பக்கம் செல்ல வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய கோட்டையிலே விஜய் கை வைப்பது எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. அதனால் தான் விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற எச்சரிக்கையை இந்த 26 பேர் நீக்கத்தின் மூலம் அவர் உணர்த்தியுள்ளார். ஆனால் இங்கே எழும் கேள்வி என்னவென்றால், கட்சி பதவி பறித்த எடப்பாடி அவர்கள் மக்கள் பிரதிநிதித்துவ பதவிகள் குறித்து ஏன் மௌனம் காக்கிறார் என்பதுதான். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் எம்எல்ஏக்களாகவே அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவே இருக்கும் பட்சத்தில் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்களுக்கு பரிந்துரைக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்ய தயங்குவதற்கு பின்னால் வலுவான சட்டம் மற்றும் அரசியல் காரணங்கள் உள்ளன. முதலில் கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு எம்எல்ஏ தானாகவே முன்வந்து தனது கட்சியின் உறுப்பினர் பதவியை பெறுதல் அல்லது கட்சியின் கொறடா உத்தரவை மீற வாக்களித்தால் மட்டுமே அவர்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒருவரை தலைமை கட்சியிலிருந்து நீக்கினால் அவர் எந்த கட்சியும் சாராத உறுப்பினர்களாகவே கருதப்படுவார். இதனால் தான் உடனடியாக பதவியை பறிக்க முடியும். இரண்டாவதாக சபாநாயகரின் அதிகாரம். தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடமே உள்ளது. தற்போது சபாநாயகர் ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்தவர். அதிமுகவில் நடக்கும் இந்த மோதலை பயன்படுத்தி அந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யாமல் வைத்திருப்பது திமுகவிற்கு அரசியல் ரீதியாக சாதகமாக அமையலாம். மூன்றாவதாக இடைத்தேர்தல் பயம். ஒருவேளை எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டால் அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும். தற்போது அரசியல் சூழலில் அதிமுக ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பது ஆபத்தானது. விஜயன் கட்சி ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம் என வாக்குகள் சிதறு போவோம். அது ஆளும் கட்சியான திமுகவிற்கு எளிதாக வெற்றியை தரும். எடப்பாடி பழனிசாமி மிகவும் நிதானமாகவே காய்களை நகர்த்துகிறார். கட்சி பதவிகளை பறிப்பதன் மூலம் மற்ற நிர்வாகிகளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியுள்ளது. அதே சமயம் எம்எல்ஏ பதவியை பறிக்க முயற்சி செய்வதற்கு அரசியல் ரீதியான வெயிட் அண்ட் வாட்ச் கொள்கை காரணம். 2026 விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இப்போது தீவிரமாக பகைத்துக் கொள்வது சரியாக இருக்காது என்று அவர் நினைக்கலாம். மேலும் ஏற்கனவே கட்சிக்குள் பல சவால்களை சந்தித்து வரும் எடப்பாடிக்கு இப்போது எம்எல்ஏக்களை பகைத்துக் கொள்வது கட்சியின் மேலும் பிளவை ஏற்படுத்தும். பதவியில் இருக்கும் வரை அவர்கள் அதிமுக கணக்கில் இருப்பார்கள் என்பதுதான் சட்டமன்ற வாக்கெடுப்புகளின் போது அவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட முடிவு. விஜய் தரப்பை பொறுத்தவரை அதிமுகவில் இருந்து வரும் நிர்வாகிகளை தாராளமாக வரவேற்கிறார்கள். யார் வந்தாலும் கதவு திறந்தே இருக்கும் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடு. அதிமுக நிர்வாகிகள் நீக்கப்பட்டதும் விஜய்க்கு ஒரு வகையில் பலம்தான். ஏனென்றால் அடிமட்ட தொண்டர்கள் இதன் மூலம் தலைமை மீது அதிருப்தி அடைந்து தானாகவே விஜய் பக்கம் வருவார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த 26 பேரும் நீக்கம் என்பது வெறும் ஆரம்பம்தான். வரும் நாட்களில் அதிமுகவில் இன்னும் பல மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது.
உலக அளவிலான மருமகளை நாம் அலசுவது போலவே தமிழக அரசின் இந்த திரைமறைவும் மோதல்களும் பல திருப்பங்களையும் கொண்டு வரும். எம்எல்ஏ பதவியை பறிக்க கோராதது எடப்பாடி பலவீனமா அல்லது புத்திசாலித்தனமான நகர்வா என்பதுதான் 2026 தேர்தலுக்கு பிறகுதான் முழுமையாக தெரிய வரும்.